வணக்கம் நண்பர்களே. விஜய் பார்த்து பயமா? விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல யாரு பார்த்தாலும் பயப்படுற மாதிரி தான் தெரியுது. பயப்படாட்டியும் எல்லா ஊடகங்களும் அவருக்கு பயம், இவருக்கு பயம், திமுகவுக்கு பயம், அண்ணா திமுகவுக்கு பயம், நாம் தமிழருக்கு பயம், இப்படி எல்லாரும் விஜயை பத்தி இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனா அப்படியெல்லாம் இருக்கா? விஜயை பார்த்து விஜய்க்கே பயம் இப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா கரூருக்கு அப்புறம் அவர் வெளியே வரலங்கிறதுனால இந்த மாதிரியும் சொன்னாங்க. தேர்தல் ஆரம்பிச்ச பிறகு பாருங்க, ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் போறாரு. அதுக்கப்புறம் 120 சீட்டு, ஏன் கம்மியா சொல்றேன்னா 140 சீட்டு இப்படி எல்லாம் சொன்னாங்க. தேர்தல் அறிவிப்பு வந்தாச்சு. வேட்புமனு தாக்கல் தொடங்க போகுது. நம்ம பதிவு செஞ்ச நாள் ஒரே நாள் 2 நாள்ல தொடங்க போகுது. இந்த சமயத்துல விஜய் தன்னுடைய வேட்புமனுவை பெரம்பூர்ல தாக்கல் செய்வாரு. பெரம்பூர் பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ளாரு. அப்படிலாம் இருந்தது. பெரம்பூர் பகுதியில பலருக்கு போறதுதான் சொன்னாரு. ஆனா எத்தனை பேர் கூடுவாங்க அப்படின்னு அதிகாரிகள் கேட்டாங்க. இல்லைங்க 3000. என்னது முட்டுச்சந்துல 3000 பேரா? இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் வந்தாருன்னா எவ்வளோ பெரிய மைதானமா இருந்தாலும் ஒரு 4-5 பேர் சேர்ந்துடுறாங்க. ஒரு முட்டுச்சந்தைக்கு 3000 பேர் சேர்ந்துடுறாங்க. இது இல்லைங்க, பாதுகாப்புக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் என்ன பண்ணாரு? நேரா தலைமைச் செயலகம் போயிட்டாரு. முதல் முறையாக தலைமைச் செயலகத்தில் விஜய், இப்படி நிறைய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போட்டாங்க. இனி எத்தனை தடவை போறாருன்னு தெரியல. ஏன்னா அவரு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அடிக்கடி போவாரு. அப்புறம் சிஎம் ஆயிட்டா கேட்க வேண்டாம், அங்கேயே இருக்க வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா ஒரு முதல் முறையாக முதலமைச்சர் ஆகிறவர் இல்லையா, நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா விஜய் இப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்பதான் டிஜிபி ஆபீஸுக்கு போனாரு. ஏன்னா பொன்ராஜ் பெண்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக புகார் செய்ய போறாரு. 2 நாள் தலைமைச் செயலகம் பண்ணிட்டார். பரவாயில்லையே, அடிக்கடி விஜய் வெளியே வராரு. வெளியே வர்றாரு அப்படின்னா எத்தனை கேமரா இருங்க, எத்தனை மீடியா பர்சன். நம்மளும் இந்த ஊடகத்துறையில நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். எம்ஜிஆர் காலத்திலிருந்து நம்ம இந்த அரசியலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா விஜய்க்கு இருக்கிற இந்த மவுஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப ஆச்சரியங்க, ரொம்ப அதிசயமானதுதான். ஏன்னா கடந்த 30 ஆண்டுகளாக மிகப்பெரிய திரைபிம்பம், மிகப்பெரிய ஒரு நடிகர். அதுவும் லாஸ்ட் 6, 7, 8 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உச்சபட்ச நடிகர், அதிக அளவுக்கு வசூல் கொடுக்கிறவர், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். ஆனாலும் கலெக்ஷன் வகையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உச்சத்தில் இருந்தார். சில சமயங்கள் அவர் தான் நம்பர் 1 இப்படி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நடிகரா இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகரா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. பல மாநிலங்கள்ல இதே அளவுக்கு மக்கள் தொகை இல்லாட்டி கொஞ்சம் குறைஞ்ச மக்கள் தொகை கொண்ட பல மாநிலங்கள்ல மிகப்பெரிய நடிகர்கள் இருக்காங்க. ஆனா அதே ஈக்குவலா நிறைய நடிகர்கள் இருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா பல நடிகர்கள் இல்ல. ஒரு 4 பேர் 3 பேர். விஜய்னா அஜித் சொல்லலாம், ரஜினி, கமல் இப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் சூர்யா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் தனுஷ் இருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் இப்போ வந்திருக்கிறாரு, எல்லாம் இருக்கலாம். ஆனா விஜய் உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த பிம்பம் அரசியல் பிம்பமாக மாறும்போது அவரை 2 வழியில மக்கள் பார்க்க விரும்புறாங்க. ஒண்ணு, இந்த நடிகரை பார்க்கணும், அப்புறம் இந்த அரசியல் தலைவரை பார்க்கணும். இது 2மே இருக்குங்க. நடிகரோட பிம்பம் மேல அரசியல் பிம்பம், அரசியல் பிம்பம் மேல நடிகர் பிம்பம், 2 சேர்ந்ததுனால நிறைய பேர் பார்க்க வர்றாங்க. எங்க பார்க்க வர்றாங்க, எல்லாம் அரை டிக்கெட்டை தான் பார்க்க வர்றாங்க அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. இந்த அரை டிக்கெட்டா போய் ஓட்டு போட போகுது இல்லைங்க. அரை டிக்கெட் இல்ல, முழு டிக்கெட்ல, முக்கா டிக்கெட் இல்ல, 2 மடங்கு டிக்கெட், 60-70 வயசு எல்லாம் வந்து பார்க்க விரும்புது. அதெல்லாம் ஓட்டு போட தயாராக தான் இருக்குது. இந்த மாதிரி சமயத்துல விஜய் வர்றாருன்னா கூட்டம் கூட தான் செய்யும். அதுக்காக அவரு கூட்டத்துக்கு வராரு, ஒரு பிரச்சாரம் போறாரு அப்படின்னா இல்லைன்னே சொல்லிடுவாங்களா? இதைத்தான் விஜய் புகாரா சொல்லியிருக்கிறார். என்னதான் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தண்ணீரற்ற நடுநிலையான நிலைமையை கொண்டு கண்காணித்தாலும் கூட அந்த தேர்தல் ஆணையத்தில் இல்லாவிட்டால் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கின்ற சிலர் அவருக்கு எதிராக இருக்கிறத புகார் சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவரை வரவிடாம பண்ணணும், நிச்சயம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்தாலும் எவ்வளவு கூட்டம் கூடுது, அந்த மாசு வந்தாவே ஜெயிச்ச மாதிரி ஆயிப்போகுது. பெரம்பூர்ல வர்றாருவீங்க, நிறைய கூட்டம் கூடுது அப்படின்னா ஏதோ ஒரு பெருவாரி வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருவாரு. ஒரு தொகுதியில் மட்டுமல்ல, சுத்தி இருக்கிற தொகுதியில் எல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல இப்படிங்கிற நிலைமையில உருவாக்கிறார். அதெல்லாம் அவர் வெளியே வர்றது ரொம்ப பயமா இருக்கு. திமுக பயமா இருக்கு, மறுக்க முடியாது. அண்ணா திமுகவும் பயமா தான் இருக்கு. ஏன்னா பெரம்பூர் எடுத்துங்க, யாருக்கு கொடுத்திருக்காங்க? அண்ணா திமுக பாமக தலையில கட்டிட்டாங்க. ஜெயிச்சு காமிங்க பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. திமுகவும் நல்ல பலமுறை தேர்தல் களங்களை கண்டவர் ராஜசேகர் கொடுத்துட்டாங்க. அங்கே பார்க்கும்போது ரொம்ப பெரிய தலை இறங்குவாரு திமுக, இல்ல செந்தில் பாலாஜி வந்துருவாரு, நோ 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 அன்பில் மகேஷ் பொய்யாமணி வந்துருவாரு, இல்ல சேகர் பாபு இறங்கிடுவாரு, இப்படி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படி இல்ல. நல்லா பார்க்கும்போது சரி, ராஜசேகர் கம்மியான அரசியல்வாதி இல்ல, அவரும் நல்ல சீசன் பொலிட்டிஷியன் தான். ஆனா திமுக அந்த தொகுதியில பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சகல விதமான வித்தைகளையும் காமிச்சு ஜெயிக்க நினைக்கும். நீங்க என்ன நினைச்சீங்க? விஜய் தோற்கடிக்க நினைச்சீங்களா? நோ நோ நோ, ஜெயிக்க நினைக்கும். திமுக ஜெயிக்க நினைச்சாவே விஜய் ஜெயிக்கிற கஷ்டமா இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை.
விஜயோட எதிரிகள் கூட விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க பெரம்பூர்ல. ஆனா அந்த நிக்கிறாரு, அவர் அந்த பக்கம் வர்றாரு. பெரம்பூர் ஒட்டி வில்லிவாக்கம் இருக்கு, பெரம்பூர் ஒட்டி மற்ற திருவிக நகர் இருக்கு, பெரம்பூர் ஒட்டி துறைமுகம் இருக்கு. அப்படியே வந்தார் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல வந்தார்னா அவரை பார்க்கறதுக்காக வர்ற கூட்டம் இருக்கு இல்லையா, அது திமுக வருது, அண்ணா திமுக வருது, நாம் தமிழது நிறையவே வருது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய புது புது கட்சிங்க. அப்புறம் பெரியவர் ராமதாஸ், அவருக்கு கூட்டணி கட்சி அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த கட்சி, இன்னும் கூட வேல்முருகன் அவர் ஒரு கட்சி கூட்டணி ஆரம்பிச்சிட்டார். 7 முனை போட்டி, இங்க எல்லாரும் வராங்க. இதனால விஜய் வருவதற்கு தடை விதிக்கிறது சரியா? இதுதான் விஜய் கேட்கிறார். இதை கேட்கறது மூலமே மக்கள் தான் போய் சேருது. ஏன்னா எல்லா ஊடகங்களும் பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க, யூடியூப் சேனல் இதான் பேசுறாங்க, எல்லா பத்திரிகைகளும் இதான் பேசுறாங்க. நம்ம விஜய்க்கு வரவில்லையா, அவர் வரன்னு எவ்வளவு பாட்டுல சொல்றாரு, இந்த நம்ம விஜய், உங்க விஜய் வர அப்படிங்கிறாரு. ஆனா வரவில்லையே இப்படி நினைக்கிற இந்த அரசியல் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு முழுக்க ஒலிக்குதுங்க. அது மறுக்க முடியாது. அவரு தேர்தல் கரூர் வரைக்கும் பெரிய அளவு உச்சத்துல போனாரு, கரூருக்கு அப்புறம் கீழே இறங்கினாரு, அதுக்கப்புறம் நம்ம கூட்டத்துக்கு போனாரு, அவர் கொஞ்சம் கிராஃப் ஏறிச்சு. தேர்தல் வந்த உடனே அவர் வெளியே வராமையே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் மக்கள்கிட்ட இருக்கு. இது ஒரு சைக்காலஜிங்க. அவரும் களத்தில் இருக்கிறாரு. எடப்பாடி போனார்னா விஜய் வந்துட்டாருங்கிற மாதிரி இருக்கு, சிஎம் ஸ்டாலின் போறாருன்னா அவன் விஜய் எங்கோ வந்துட்டாருங்கிற மாதிரி இருக்கு. ஏனென்றால் மக்கள் மனதில் எப்பொழுதுமே இந்த திரைபம்பம் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறதுனால அவரு தேர்தல் இருக்கிறாரு, கடத்துக்கு வராரு, ஏதோ பேசிட்டாரு, மொபைல்ல கொண்டு போய் காமிக்கிறாங்க அவர் பேசினது, அவர் பேசுற மாதிரி ஆயிப்போகுது. இதெல்லாமே ஒரு உளவியல் தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு இருக்கு. விஜய் ஒரு அண்டர் சக்தியா, ஒரு அடி சக்தியா, கீழே ஒர்க் பண்ற ஒரு மிகப்பெரிய பவரா இருக்காருங்க. மேலையும் இருக்காரு, கீழையும் இருக்காரு. இல்லைங்க மேல இருக்க ஒண்ணும் கிடையாதுங்க, கீழ் மட்டத்துல கட்சி இல்லைங்க சொன்னாலும் கூட அவர் ஒரு அண்டர் கிரவுண்ட் சக்தியா ரொம்ப வலுவா இருக்கிறதுனால மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு நிச்சயமாக நடுக்கம் இருக்கு. அவரு ஒரு 5 இடத்துக்கு நிச்சயமா போவாரு. போக விடுறாங்களா இல்லையா, இல்ல அனுமதி பெறுவாங்களா, இல்ல எவ்வளவு கூட்டம் கூடுது, 5000 3000 4000 எண்ணிக்கை சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லி இல்லைங்க 1000 தான் மேல கூட மாட்டாங்க, இப்படிலாம் சொல்லி கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 இடங்கள்ல போனாலும் கூட நல்ல அளவுக்கான அவருக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவருக்கு பின்னால நிச்சயமா மக்கள் படை இருக்கும். அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கான நுட்பங்கள் கொண்டதா இருக்கு, எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கு. ஏன்னா இப்ப லாஸ்ட் ஃபியூ டேஸ் நடந்தது பாருங்களேன், முக்கியமாக பொன்ராஜ் பேசினது, பெண்களை இழிவுபடுத்தினது, இது எந்த கட்சிக்காரரும் யாருமே ஒத்துக்கவே முடியாது. யாரையுமே அந்த வார்த்தைகள் கொண்டு குறிக்க கூடாது, யாரையும் அந்த வார்த்தைகள் கொண்டு விழிக்க கூடாது. எந்த மனிதரையும் ஆணோ பெண்ணோ அப்படி பார்ப்பதும் தவறு. அது ஒரு கலாச்சார பின்னடைவு. அவர் மனசுல இருக்கிறது வெளியே வந்துருச்சு. விஜய் பேசுறாரு, போய் புகார் சொல்றாரு, அதுக்கப்புறம் தலைமைச் செயலகம் போறாரு, தேர்தல் அதிகாரி, தமிழக தேர்தல் அதிகாரியை சந்திக்கிறார். இதெல்லாம் அடுத்த கூட்டத்தில் பேசிடுவார். அவருக்கு கண்டென்ட் பாருங்க எவ்வளவு வந்து சேருது அப்படின்னு. ஏன்னா எழுதி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க, எழுதியே கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு கொடுக்க பேசுறதுக்காக கண்டென்ட் அப்படியே கையில எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகிட்ட பிரச்சனை, திமுக கிட்ட, அண்ணா திமுக அணியில பல தொகுதிகள்ல திமுகவுடைய அமைச்சர்கள் போட்டியிடுற தொகுதியா பார்த்து தலையில கட்டி விட்டாங்க. அப்புறம் ஜெயிக்க முடியுமாங்கிற பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க. திமுக ரொம்ப அருமையான வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க, மறுக்க முடியாது. நல்ல ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்கள், நல்ல சீசன்டு பொலிட்டிஷியன், நல்ல குதிரைகள், நல்லா ஜெயிக்கக்கூடிய குதிரைகளா திமுக நிறுத்தியிருக்காங்க. அப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எங்க திமுக ஜெயிக்க இப்பவே டிக்கு போட்டலாம். அந்த அளவுக்கு அண்ணா திமுக இருக்குன்னா ரொம்ப கஷ்டம், கோவையே கஷ்டம். இப்படிலாம் இருக்கிற சமயத்துல விஜய் இவங்க 2 பேரையுமே விமர்சனம் பண்ணியே தன்னுடைய தேர்தலுக்கான பரப்புரையை, தன் தேர்தலுக்கான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணிடுவாரு. இது எல்லாமே எல்லா கட்சியும் பயமா தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.